கடவுளை துதித்து இடு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விடு. ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலை அசை. ஞான தவ குலமே நீ அருள் தரும் பலியை செய். திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து நின்று திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு பேரும் வர கல்வாரி அரும்பலி நினைவாகும். பேரும் வர கல்வாரி அரும்பலி நினைவாகும். திருமறை தகன பலி பீடத்தில் குழம்பி விடு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தியசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவலின் சகாய அன்னையின் பெருவிழாவுக்கான நவநாளிலே 5வது நாளில் இன்று நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம். அந்த அன்னையானவர் தொடர்ந்து நமக்கு அருள் புரிகின்ற அன்னையாக, நம்முடைய எல்லா விதமான துன்பங்களிலும் உதவி செய்கின்றவராக, நம்மோடு இருந்து நம்மை இறைவனிடம் அழைத்து செல்கின்றவராக இருக்க வேண்டும் என்றும், நாம் அவருடைய பாதுகாப்பின் கீழ் வாழ நம்மை நாமே அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது இன்று தனது 17வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ரேச்சல் ஆரோக்கிய மேரி என்பவர் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார். இறைவன் அவரை இது நாள் வரையில் வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்தி, தொடர்ந்து இறைவன் அருளும் ஆசீரும் அவரோடு இருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்றும், அவருக்கு சிறப்பான எதிர்காலத்தை இறைவன் அருள வேண்டும் என்றும், நல்ல உடல் உள்ள நலனோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இன்று தங்களது 26வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற சகாய மேரி சேகர் தம்பதியினர் திருப்பலியிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். கடந்த 26 ஆண்டுகளாக இறைவன் அவர்களை அன்பிலும் அருளிலும் வாழச் செய்ததற்காக நன்றி செலுத்தி, தொடர்ந்து இறை அருள் அன்னை மரியின் பாதுகாவல் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், அவர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜம்மா சார்ல்ஸ் ஆகியோர் தங்களது முதல் திருமண ஆண்டு விழாவிலே இறைவனுக்கு நன்றி அறிதலாக இத்திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் தொடர்ந்து அவர்களை நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் அமைதியான வாழ்வோடும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நீதி மாணிக்கம் என்பவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இத்திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். எனவே இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள நலனோடும் இறை அருளோடும் இறைவனுடைய திருவுளத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்று செயல்படுத்துகின்ற நல்ல உள்ளத்தை கொடுத்து அவரை வழிநடத்த வேண்டும் என்றும், இறந்த BM சௌரி ரெட்டி, மானுவல் ஃபாரியாம், நேற்று இறந்த ஆந்தனி பிச்சை ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த 18ஆம் ஆண்டை நினைவு கூறுகின்ற பெப்ரோனா பிரின்சி என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஆரோக்கியதாஸ் அந்தோனியம்மாள் KGF இவருடைய 36வது இறந்த ஆண்டு நாளிலே அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரின்ப ஒளியை அருள வேண்டும் என்றும், இறைவனோடு என்றும் வாழுகின்ற அருளை அவர்களுக்கு அவர் அருள வேண்டும் என்றும் மன்றாடுவோம். திருப்பலி தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் தடையாயிருப்பின் அவற்றிற்காக மனவருந்தி இறைவனை மன்னிப்பை மன்றாடுவோம். இறைவன் நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றி இத்திருப்பலியின் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நமக்கு உதவுவாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 22 முதல் 34 வரை. அந்நாள்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் சுழன்று விழுந்தனர். சிறை காவலர் விழித்திருந்து சிறை கூடத்தின் கதவுகளை திறந்திருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்பை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டி சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருள்களை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவே, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது புனித 5ஆம் செலஸ்டின் என்பவருடைய நினைவை கொண்டாடுகின்றது. 1215ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் செலஸ்டின். ஆடு மாடுகளை மேய்த்து வந்தது அந்த குடும்பம். 12 பிள்ளைகளில் 11வது பிள்ளையாக பிறந்தவர் செலஸ்டின். செலஸ்டின் சிறு பையனாக இருந்த பொழுதே அவனுடைய தாய் அடிக்கடி தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கேட்கின்ற கேள்வி, உங்களுள் யார் புனிதராக மாறுவார் என்பதுதான். அப்பொழுதெல்லாம் செலஸ்டின் உடனடியாக நான் தான் புனிதராக மாறுவேன் என்று சொல்வாராம். இவ்வாறு மிக பக்தியில் அந்த குடும்பம் திளைத்திருந்தது. செலஸ்டினும் மிகுந்த பக்தியோடு ஜெபிக்கின்ற வழக்கத்தை கொண்டிருந்தாராம். எந்த அளவுக்கு என்றால், அவர் சிறுவராக இருந்த பொழுதே அவர் ஜெபிக்கின்ற பொழுது வானதூதர்கள் காட்சி கொடுப்பார்களாம். அவர் 20 வயதான பொழுது துறவற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்பி, தவ வாழ்க்கையை வாழ விரும்பி அவர் தனிமையாக சென்று தவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றார். அங்கே அவர் ஜபம் செய்வதிலும், சில வேலைகளை செய்வதிலும், விவிலியத்தை வாசிப்பதிலும் தன்னுடைய நேரத்தை செலவிடுகின்றார். சிறிது சிறிதாக இவரை பற்றி கேள்விப்பட்டு வேறு சிலர் இவரிடம் ஆலோசனை பெறுவதற்காக வருகிறார்கள். பிறகு இவர்களையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு குழுவாக இணைத்து அவர் இந்த குழுவுக்கு அங்கீகாரம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார் திருத்தந்தையிடமிருந்து. ஆனால் இதற்கு எதிர்ப்பு கிளம்புகின்றது. இருப்பினும் அவர் ரோமை நகருக்கு சென்று திருத்தந்தை கிரகரியிடம் இதற்கான அங்கீகாரத்தை பெறுவதற்காக போகிறார். போய் திருத்தந்தையை சந்திக்கின்றார். திருத்தந்தையும் மிகவும் மகிழ்ந்து இந்த குழுவை ஒரு சபையாகவே அங்கீகரிக்கின்றார். செலஸ்டினியன்ஸ் என்ற ஒரு சபைக்கு அங்கீகாரம் கொடுக்கின்றார். இவர் மிகவும் மகிழ்ந்து போய் திருத்தந்தைக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் தன்னிடமிருந்த எளிய ஏழ்மையான அந்த ஆடையை தவிர வேறு எதுவும் அவரிடம் இல்லை. எனவே இவர் என்ன செய்வதென்று சிந்திக்கின்ற பொழுது ஒரு வானதூதர் தோன்றி அவருடைய கையிலே ஒரு பரிசை கொடுக்கிறார். அந்த பரிசை கொண்டு போய் அவர் திருத்தந்தையிடம் கொடுக்கின்றாராம். வானதூதர்களோடு ரொம்ப நெருங்கியவராக செலஸ்டின் இருந்திருக்கின்றார். பிறகு அவர் மீண்டும் வந்து தன்னுடைய தவ வாழ்க்கையை அவர் தொடர்கின்றார்.
திருத்தந்தையாக இருந்த 4ஆம் நிக்கோலாஸ் என்பவர் அவருடைய பதவி காலம் முடிந்த பிறகு, அவர் இறந்த பிறகு ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு மேலாக திருத்தந்தையே இல்லாத ஒரு நிலை திரு அவையிலே இருந்தது. எனவே அப்பொழுது இருந்த கர்தினால்களுக்கெல்லாம் திடீரென்று ஒரு உள்ளுணர்வு தோன்ற அவர்கள் செலஸ்டினை திருத்தந்தையாக நியமிக்கலாம் என்று முடிவு செய்கிறார்கள். ஆனால் செலஸ்டின் இதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதியானவில்லை என்று சொல்லி அவர் ஓடி ஒளிந்து விடுகின்றார். அப்பொழுது நேபிள்ஸ் அரசராக இருந்தவர் இவரை தேடி சென்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அவரிடத்தில் வேண்டுகின்றார். செலஸ்டினும் இறுதியாக அதற்கு இசைகின்றார். வந்து திருத்தந்தையாக 1294ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் அவர் எப்பொழுதுமே அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு உணர்வு என்னென்றால், நான் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு தகுதி இல்லாதவன் என்ற ஒரு உணர்வு அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. திருத்தந்தையான பிறகும் அந்த உணர்வு அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. அவர் சொன்னார், நான் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு தகுதி இல்லாதவன் என்று. ஒரு நாள் அவருக்கு ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரல் சொன்னது, திருப்பலி நிறைவேற்றுவதற்கு தகுதி இல்லாதவர் என்று நினைக்கின்றாய். அப்படி பார்த்தால் யார்தான் தகுதியுள்ளவராக இருக்க முடியும்? யாருமே தகுதி இல்லை, யாருக்குமே தகுதி இல்லை. எல்லா மனிதர்களும் தவறு செய்வர்கள், குறையுடையவர்கள் தான். ஆகவே யாருக்கும் தகுதி இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட எண்ணத்தை நீ விட்டுவிடு, நீ திருப்பலி நிறைவேற்று, ஆனால் அதை வணக்கத்தோடு நிறைவேற்று, அதுதான் நீ செய்ய வேண்டியது என்று அந்த குரல் சொல்லுகிறது. அவர் மிக குறுகிய காலம்தான் திருத்தந்தையாக இருக்கின்றார். ஜூலை மாதம் 5ஆம் தேதி 1294ஆம் ஆண்டு பதவியேற்றவர். அதே ஆண்டிலே டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 4 மாதங்கள் முடிந்த 5வது மாதம் ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய திருத்தந்தை பொறுப்பை அவர் துறக்கின்றார். அவர் திருத்தந்தையாக இருந்தபோது இயற்றிய ஒரே ஒரு முக்கியமான சட்டம் என்றால் இது என்னென்று கேட்டால், திருத்தந்தையாக இருக்கின்றவர் தன்னுடைய பதவியை துறக்க முடியும், அவர் ரிசைன் பண்ணலாம் போப்பா இருக்கிறவர் அப்படின்ற சட்டத்தை அவர் தான் முதலாக ஏற்றுகின்றார். ஏற்றிவிட்டு அவரே அதை செய்கின்றார். இப்பொழுது அண்மையில் நமக்கு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் இப்படி தன்னுடைய திருத்தந்தை பொறுப்பை துறந்ததை எல்லோரும் ஆச்சரியத்தோடு நாம் பார்த்தோம். இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் 5ஆம் செலஸ்டின். 1294ஆம் ஆண்டிலே அவர்தான் இதை செய்தார். இந்த சட்டத்தையும் ஏற்றினார், இப்படி செய்ய முடியும். இல்லை என்றால் திருத்தந்தை என்பவர் அவருடைய ஆயுட்காலத்திற்குத்தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அவர் இறக்கின்ற வரையில் திருத்தந்தையாக தான் இருப்பார் என்ற ஒரு நிலை இருந்த காலகட்டத்திலே திருவாவையிலே இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் இவர்தான். அதன் பிறகு அவர் சொன்னார், நான் இந்த பதவியிலே நான் தொடர விரும்பவில்லை, நான் என்னுடைய எளிமையான வாழ்க்கை, முன்பு வாழ்ந்தது போலவே என்னுடைய எளிமையான வாழ்க்கை தான் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி என்னை தயவுசெய்து விட்டுவிடுங்கள் என்று எல்லோரையும் அழைத்து தன்னுடைய பதவியை துறந்து விட்டு தன்னுடைய வாழ்க்கையை, எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் புறப்பட்டு சென்று விட்டாராம். இருந்தாலும் அவருக்கு பிறகு திருத்தந்தையாக பொறுப்பேற்ற போனிஃபாஸ், 8ஆம் போனிஃபாஸ் என்பவர் ஒருவேளை அவரை திரும்பவும் எதிர் திருத்தந்தையாக வருவாரோ என்ற பயத்திலே அவரை சிறையில் அடைத்தாராம். சிறையில் இருந்த அவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1296ஆம் ஆண்டு அவர் இந்த மே 19ஆம் தேதி அவர் இறந்தார். அன்பார்ந்தவர்களே, மிக மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டார். அவர் இந்த பொறுப்புக்கு நான் சிறிதும் தகுதியில்லாதவன் என்று உணர்ந்த போதும் கூட இறைவனுடைய திட்டம் அதுவாக இருந்தது. எனவே இறுதியாக அதை ஏற்றுக்கொண்டும் அதை மிக மிக குறுகிய காலத்திற்கு மட்டும் அதை வாழ்ந்தவர். தன்னுடைய தகுதியின்மையை முழுமையாக உணர்ந்த ஒரு மனிதராக அவர் இருந்தார். ஆகவேதான் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் மிக மிக எளிமையான தாழ்ச்சி நிறைந்த மனிதராக இருந்தார். தன்னுடைய தகுதியின்மையை முற்றிலும் உணர்ந்த ஒரு மனிதராக அவர் இருந்தார். ஆகவேதான் அவர் இன்று ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அவருடைய தாய் கேட்ட கேள்வி நம்ம எல்லாம் உண்மையாகவே இன்று சிந்திக்க தூண்டுகிறது. தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அவர் கேட்ட கேள்வி, அடிக்கடி கேட்ட கேள்வி, உங்களுள் யார் புனிதராக விரும்புகிறார்கள்? எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு நாம் பிள்ளைகளிடத்தில் அப்படி கேட்கிறோம்? ஏன் முன்னெல்லாம் வந்து கேட்பாங்க, ஆக்சுவலாக யார் நீங்கள் உள்ள யார் வந்து சாமியார் ஆகிறது, யார் சிஸ்டர் ஆகிறது அப்படின்னு. அந்த கேள்வி கூட இப்போ யாரும் கேட்குறதே கிடையாது. இறையடைத்திலேயே ஊக்குவிக்காத காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். யாருமே வந்து இப்போதெல்லாம் குருவாவது, ஐயோ ஆள விடுங்க சாமி, ஐயோ எனக்குறதே ஒரே பையன் ஃபாதர், விட்டுருங்க ஃபாதர் வேணாம். அடிக்கடி சில துறவர சபைகளிலிருந்து கேட்டுக்கொண்டே இருப்பார். நேற்று கூட ஒரு சகோதரி கேட்டார்,
ஃபாதர் உங்கள் பங்கில் யாராவது சிஸ்டர் ஆகிறதுக்கு இருந்தாலும் சொல்லுங்கள் ஃபாதர், வந்து நான் மீட் பண்ணுறேன்னு. நான் சொன்னேன், சிஸ்டர் இது வரைக்கும் யாரும் என்கிட்ட அப்படி சொல்லவே இல்லை, யாரும் அப்படி சொல்கிறதே கிடையாது அப்படின்ட்டு. உண்மை அதுதான். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். துறவற வாழ்க்கையை வாழ்வதற்கோ குருத்துவ வாழ்க்கையை வாழ்வதற்கோ கூட நாம் பிள்ளைகளை ஊக்குவிக்காத காலத்தில் இருக்கின்றோம். ஆனால் அவர் அடிக்கடி தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கேட்ட கேள்வி, உங்களுள் யார் புனிதராக விரும்புகின்றார்கள், யார் புனிதராவார்கள்? செலஸ்டினுக்கு இளம் வயதிலிருந்தே அந்த ஒரு உள்ளுணர்வு இருந்து கொண்டே இருந்தது. நான் புனிதராக வேண்டும் என்ற உணர்விலே அவர் வாழ்ந்ததனால் அவர் புனித வாழ்க்கையை வாழ்ந்தார். எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே பவுலிடத்திலே அவர்கள் அந்த சிறை காவலர் கேட்கின்றார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது பவுல் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் இன்று எடுத்துக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற பொழுது நாமும் நம்முடைய வீட்டை சார்ந்த அனைவரும் நாம் மீட்படைவோம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இறைவனில் நம்பிக்கை கொண்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இது ஏதோ மேலோட்டமாக வாழப்படுகின்ற வாழ்க்கை அல்ல, பேரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பதல்ல. நாம் உண்மையாகவே இறைவனில் வேரூன்றி இருக்க வேண்டும், ஆழமாக இறைவனை நம்பி வாழ வேண்டும். அதுதான் நமக்கு மீட்பை பெற்றுத்தர முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுப்பது அதுதான். யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே நம்பியிருப்போம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட உணர்வு தான் நமக்கு தேவைப்படுகின்றது, அப்படிப்பட்ட உணர்வு தான் தேவைப்படுகிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இன்று நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் ஆண்டவரிடத்திலே. ஆண்டவரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன நீர் என்னிடமிருந்து எதிர்பார்க்கின்றீர் என்று கேட்டால் நிச்சயமாக இறைவன் நமக்கு இதைத்தான் சொல்லுவார். நீங்கள் என்னில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழுங்கள், என்னில் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழுங்கள், உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழுங்கள் என்பதுதான் இறைவன் நமக்கு விடுக்கின்ற அழைப்பாக இருக்கணும். வழியே வேறு எதையும் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதில்லை. அடிப்படையில் நாம் இறைவனில் வேறொன்றியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே அதற்காக நாம் தூய ஆவியாரின் அருளை நாம் மன்றாடுவோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை, வாக்களித்திருக்கின்ற கொடை தூய ஆவியார். ஆகவே தூய ஆவியார் வரும்பொழுது உங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவார், உண்மையை அவர் உங்களுக்கு எடுத்துச் சொல்லுவார் என்று சொல்லியிருக்கின்றார் இயேசு. ஆகவே நான் போகிறேன், நான் போனால்தான் துணையாளரை உங்களுக்கு அனுப்ப முடியும் என்று இயேசு இந்த நற்செய்தியிலே சொல்லுகின்றார். எனவே தூய ஆவியார் தான் நம்மை நம்பிக்கையில் வாழ்வதற்கு உதவி செய்வார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் முழுமையாக வாழ்வதற்கு உதவி செய்கின்றவர் தூய ஆவியார் என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை புனிதமுள்ள வாழ்க்கையாக, இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக நாம் வாழ்வோம். நம்முடைய பிள்ளைகளை, நம் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரும் நாம் புனிதத்தில் வளர வேண்டும், இறை நம்பிக்கையில் வளர வேண்டும் என்ற நினைவிலே நாம் தொடர்ந்து வாழ்வோம். இறைவனுடைய ஆசிரை பெற்று நிறைவான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம். ஆமென். தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணை பூக்களை உன்னன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளியெல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்று தனது 17வது பிறந்த நாளை கொண்டாடி உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற ரேச்சல் ஆரோக்கிய மேரி என்பவரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, தொடர்ந்து அவரை உமது அன்பினாலும் அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பி வழி நடத்தியருளும். இன்று தங்களது 26வது திருமண ஆண்டு விழாவை சிறப்பித்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற சகாய மேரி சேகர் தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவளை தொடர்ந்து மகிழ்ச்சியாலும் மனநிறைவாலும் ஆசீர்வதித்தருளும். இன்று தங்களது முதல் திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஜம்மா சார்ல்ஸ் தம்பதியரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் அவர்களை ஒன்றாக இணைத்து அன்பினால் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றீர். தொடர்ந்து அவர்கள் அன்பிலும் அருளிலும் ஆசீர்வாதத்திலும் வளரவும் என்றும் உமக்கு உகந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை வாழவும் தங்களுடைய இல்லற வாழ்வில் என்றும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காண அவர்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். நீதி மாணிக்கம் என்பவரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவருடைய சிறப்பான கருத்துக்களுக்காக திருப்பலியில் ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் உம்முடைய திருவருளை அவர் மீது பொழிந்து அவருடைய வாழ்க்கையை நீர் தொடர்ந்து பொறுப்பேற்று அவரை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட
பிஎம் சௌரி ரெட்டி, மேனுவல் ஃபரியாம், கேஜிஎஃப் சார்ந்த ஆரோக்கியதாஸ், அந்தோணி அம்மாள், பெப்ரோனா பிரின்சி, அந்தோணி பிச்சை என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இன்று நாங்கள் நினைவுகூரும் புனித 5ஆம் செலஸ்தின், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் ஆழப்படவும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இறை நம்பிக்கையில் மிளிர்வதாக அமைய நம்முடைய விண்ணக தந்தையை நோக்கி நாம் அனைவரும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டாரும் மீட்படைவீர்கள்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வருவோம். வாழ்க்கை பள்ளி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காவாயே அருளீவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோ. மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோ. ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம், பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். அனைத்து மக்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாய் உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பியும் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைத்து மக்களின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகின்றீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். தூய்மையின் அரசியே, இரக்கத்தின் அன்னையே வாழ்க. இனிமையே, எங்கள் நம்பிக்கையே வாழ்க. நாடிழந்த ஏழைகளாகிய ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கனவாய் நின்று ஏக்கத்தோடு அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய இரக்கம் மிகுந்த திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். நாங்கள் இவ்வுலக பயணத்தின் இறுதியில் உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவை காண அருள் புரியும். அருள் மழை பொழியும் அன்னையே, இரக்கம் நிறைந்த கன்னிமரியே. ஆமென். அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவை, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்தருளும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.